சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக் கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை தெய்வத்தமிழிசை செல்வர் வே சுந்தரமூர்த்தி தேசிகர் ஐயாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருமுறை செந்நெறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் மெய்யடியார்களது திருவடிகளை சிறமேற்கொண்டு வணங்கி மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கி கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருட்சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் திருமூல தேவநாயனார் திருவடி போற்றி. திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரத்தில் 2 பாடல்களை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் நமக்கு சிவபெருமான் திருவருள் கூட்டியிருக்கிறார். அடியார் பெருமக்களே, இந்த பாட்டில் என்ன நமக்கு சுவாமி அருளுகிறார் அப்படின்னா, ஒரு விஷயத்தை, அதாவது கற்றதினால் ஆய பயன் என் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு படித்ததனுடைய பயனே மற்றவர்களுக்கு அதை புரியும்படி சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும்னா அப்போ அந்த இன்பத்தை மற்றவரும் இந்த வையகமும் அனுபவிக்கணும் அப்படின்னு சுவாமி நமக்கு ஒரு அருளை அருளுகிறார். ஸோ அப்படி என்னத்தை சொல்கிறார் அப்படின்னு நம்ம சிந்திக்கும்போது, முழுக்க முழுக்க திருமந்திரம் ஒரு மந்திர மாலை. அதுவே ஒரு மந்திரம்தான். எல்லாத்துலேயும் நமச்சிவாய மந்திரம்னு சொல்லுவோம். ஆனால் நால்வர் பெருமக்கள் நமக்கு நமச்சிவாய மந்திரத்தை அருளி இருக்கிறாங்க. திருப்பதிகம், நமச்சிவாய திருப்பதிகம், அது மந்திர திருப்பதிகம் அப்படின்னு, மந்திரமாவது நீர் அப்படின்லாம். இந்த மந்திரம் மந்திரம் மந்திரம்னு சொல்கிறீங்களே, அது ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம எதை நம்ம பற்றி நிற்கிறோமோ அது நம்மை காப்பாற்றும். அதுதான் மந்திரம். அப்போ சிவபெருமானை பற்றி நின்றோம்னா அந்த சிவபெருமானுடைய நாமமே நமக்கு மந்திரம். அவர் நாமமே மந்திரம். திருநீர் தான் நமக்கு பற்றுக்கூடா நம்ம நினச்சி சிவபெருமானுடைய திருநீர் அணிஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா திருநீர் தான் மந்திரம். திருமுறைகள் தான் நமக்கு மந்திரம். 12 திருமுறைகளும் நமக்கு மந்திரம் தான். அதைத்தான் இந்த பாட்டில் நமக்கு சொல்கிறாங்க. மந்திரம் என்ற சொல்லுக்கு தன்னை நினைப்பவரை காப்பாற்றும். அப்படித்தான் நமக்கு இப்போ என்ன நிறைய சொல்லலாம். உண்மை சிவநூல் எங்கும் உளதாயினும், அதாவது உண்மையான சிவ நூல்கள் எங்கே இருந்தாலும் அதனை தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோட கை கொண்டு போற்றுவார். கையில் கொண்டு போற்றுவாங்க. போற்றுதல்னா வழிபாடு செய்யறது என்னும் துணிவு பற்றி வானவர் மரப்பிலர் நெஞ்சினுள் மந்திர மாலை என்கிறார். வானவர் மரப்பிலர் நெஞ்சினுள் மந்திர மாலை என்கிறார். இந்த கருத்தை பற்றி சேக்கிழார் பெருமானும் நிறைய சொல்லியிருக்காங்க. ஞானசம்பந்த சுவாமிகள் நமச்சிவாய திருப்பதிகத்தை சொல்லியிருக்கிறாங்க. வானமும் இந்த நிலமும் கேட்கிற மாதிரி சிவபெருமான் அருளி செய்தார் என்றும், நாவுக்கரசரது திருப்பெயரை உலகேழினும் மண்ணுக என்று இறைவன் அருளி செய்தான் என்றும் கூறினார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்போ மந்திர மாலை என்றது அந்த நூல் பெயர் குறித்தவாறு. எனவே இவை இந்த நம்ம இப்போ படிக்க போகிற இந்த 2 பாடல்களுக்கும் ஒரே அர்த்தம்தான். நூற்பெயரும் நூலாவது பெருமையும், இதில் அந்த நூலினுடைய பெருமையும் அந்த நூலினுடைய பேரையும் சொல்கிறார். அதுதான் இந்த பாடல் 2மே. நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட பாட்டு தாங்க. அது தெரிந்த அளவில் நம்ம பாடி அதுக்கு உள்ள ஒரு பொருளை நாம் சிந்திப்போமாக. திருச்சிற்றம்பலம். நான் பெற்ற இன்பம் பெருகையுவையகம், நான் பெற்ற இன்பம் பெருகையுவையகம், வான் பற்றி நின்ற மறை பொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே, ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. திருச்சிற்றம்பலம். தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே அப்படிங்கிறார் சுவாமி, இல்லையா? அது பரவெளியை பற்றி நிற்கின்ற வேத பொருளை உள்ளவாறு உணர்ந்து சொன்னால் அதுதான் மந்திரம்.
பரவெளியில் பற்றி நிற்கிறது யார்? வேதத்துக்கெல்லாம் பொருளாக இருக்கிறவன் யார்? சிவபெருமான். அப்படிப்பட்ட பரவெளியை பற்றி நிற்கின்ற வேத பொருளை உள்ளவாறு உணர்ந்து, உலகலாம் உணர்ந்து அதற்கரியவன் இல்லையா, உணர்ந்து சொன்னால் அதுவே நம்ம உடம்பை பற்றி நிற்கின்ற ஒரு நிற்கும். உயிர் உணர்வில் நிலைத்து நிற்கும் மந்திரம் எனப்படும் இல்லையா. உயிர் உடம்புல நிலைத்து நிற்கின்ற மந்திரம். அதுபோல உடம்பை பற்றி நிற்கின்ற உணர்வு, அந்த மாதிரி நம்ம உணரணும். பரவெளியை பற்றி நிற்கின்ற வேத பொருளை, வேத பொருள் யாரு? சிவபெருமான். அவரை உணரணும். அதுதான் மந்திரம். அதை உணர்ந்து நம்ம எல்லாம் சொல்லணும். அந்த மந்திரத்தை இடையராது நம்ம உணர்ந்துகிட்டே இருந்தோம்னா பேரின்பம் கிடைப்பதாகும் இல்லையா. பேரின்பம் கிடைக்கும். நான் பெற்ற இன்பம் பெருகையு வையகம் அப்படிங்கிறாரு. நான் இதை சொல்லி சொல்லி இந்த மந்திரமான இந்த சிவபெருமானை உணர்ந்து நான் அவனுடைய அருட்தன்மையெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதுவே மந்திரம். அதை சொன்னதுனால எனக்கு என்னெல்லாம் நன்மை, பெரிய இன்பம் எனக்கு வந்துச்சு. அந்த இன்பத்தை நீங்களும் பெறணும். அதை தான் சொல்கிறாரு, நான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் அப்படின்னு சொல்லி. வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம். ஊன் பற்றி நின்ற அப்படின்னா, ஊனுங்கிறது உடம்பு. இந்த உயிர் எப்படி இந்த உடம்போட உணர்வோடு சேர்ந்து இருக்குதோ அந்த மாதிரி மந்திரத்தை தான் பற்ற பற்ற தலைப்படும் தானேங்கிறார். இந்த மந்திரத்தை இடையராது உணர 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 பேரின்பம் கிடைக்கும். அந்த ஆற்றல் நான் பெற்றேன், அதை நீங்களும் பெற வேண்டும். நான் பெற்ற இன்பத்தை இந்த உலகமும் பெற வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு திருமூல தேவநாயனார் சொல்கிறாருங்க. அடுத்த பாடலில் சொல்கிறார், 25வது பாட்டில், பிறப்பிலி நாதனை பேர் நந்தி தன்னை சிறப்பொடுவானவர் சென்று கை கூப்பி மரப்பிலார் நெஞ்சினுள் மந்திர மாலை உரைப்பொடும் கூடி நின்று ஓதுதலுமே. உரைப்பொடும் கூடி நின்று ஓதுதல் ஆமே. திருச்சிற்றம்பலம். அதாவது பிறப்பில்லாத பெருமான் யாரு? சிவபெருமான். எல்லாருக்கும் பிறப்பு உண்டு. விநாயகர் சதுர்த்தி, முருகன் பிறந்த நாள் இல்லையா, கிருஷ்ணர் ஜெயந்தி, இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் பிறப்பு இருக்கு. பிறப்பல்லாத தெய்வம் ஒன்று எதுன்னா நம்மளுடைய சிவபெருமான் தான். அவன்தான் நாதன், உலகத்தினுடைய தலைவன் இல்லையா. அணுவுக்கு அணுவாய் அப்பாலாய் நின்று நிற்கின்ற பெருமான். அப்படிப்பட்ட பிறப்பில்லாத நாதனை, அவனுடைய பேர் நந்தி. அவனை சிறப்போடு வானவர்கள் எல்லாம் சென்று கைகூப்புகிறார்கள். தேவர்களெல்லாம் சென்று, ஆஹா, பிறப்பில்லாத எவர் ஒருவர் பிறப்பு இல்லையோ அவர் தாங்க கடவுள். பிறந்து பிறந்து இறக்குறவங்களுக்கு பேர் கடவுள் இல்லைங்க இல்லையா. அப்போ மரப்பிலர் நெஞ்சினுள் மந்திர மாலை, மறக்காமல் அவனை நம்ம உணர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதுவே மந்திர மாலை. உரைப்பொடும் கூடி நின்று ஓதுதலாமே அப்படிங்கிறாருங்க. அதுதான் முதல்ல சொன்னேன். எல்லா இடத்துலையுமே உண்மை சிவநூல் எங்கும் உளதாயினும் அதனை தேவர்கள்லாம் மகிழ்ச்சியோடு சென்று கை கொன்று போற்றுவார். அப்போ இது ஒரு சிறப்பான நூல். இதை நம்மெல்லாம் படித்தே ஆகணும். மூலன் நான் உரைத்த 3000 தமிழ் அப்படிங்கிற பாட்டில் சுவாமி சொல்லுவாங்க இந்த பாட்டினுடைய பெருமை. அப்போ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் சொல்கிறாங்கன்னா, தேவர் பலரும் பிறப்பில்லாத முதல்வனும் நந்தி என்னும் பெயருடையவனும் ஆகிய சிவபெருமானை தூய்மையுடன் சென்று கை தொழுதும். எப்படி போகணும்? தூய மனதோடு, எந்த தீய சிந்தனையும் இல்லாமல் சிவபெருமானை தூய்மையுடன் சென்று கை தொழுது இந்த மந்திர மாலை என்று சொல்லக்கூடிய திருமந்திரத்தை, நூலை மறவாது மனத்துள் கொள்வார். ஆகவே நீவீரும், நீங்களும் இதில் உறுதியாக நின்று ஓதுங்கள். உங்களுக்கு பெருமான்
எல்லா வளங்களையும் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு நீங்கள் வேண்டியதை நிறைவேற்றும். இந்த மந்திரம் என்று சொல்லப்படுகின்ற திருமந்திர நூலை பெருமான் உங்களுக்கு அருள்வார் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து நம்மளுக்கு அருள் சொல்கிறாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? திருமந்திரத்தை படிக்கணும். 10வது தமிழ் வேதம். இதில் சைவ சித்தாந்தத்துக்கு இந்த நூலை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க, மற்றதெல்லாம் வந்து மேற்கோள் காட்டுவாங்க. சைவ சித்தாந்தம் முடிவில்லாத முடிந்த முடிவு, இதுக்கு பிறகு ஒன்றும் ஆராய்ச்சி இல்லை. அதுக்கே இந்த நூல் தான் வந்து சைவ சித்தாந்தத்துக்கு காரணமாக இருக்குது. பசுபதி பாசம் அப்படின்னு சொல்லி இந்த திருமந்திரத்தில் தான் வரும். அப்போ திருமந்திரத்தை நம்ம அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து படித்தோம்னா இது ஒரு மந்திர மாலை. இது தன்னை நினைப்பவரை வந்து காக்கும். அதுபோல் இது ஒரு அற்புதமான நூல் திருமந்திரம். அதுதான் அந்த பாட்டில் சொல்லுவார், நந்தி அருளாலே மூலனை நாடி பின் நந்தி அருளாலே சதாசிவமாயினேன், நந்தி அருளால் மெய்ஞானத்துள் நன்னினேன், நந்தி அருளாலே நான் இருந்தேனேங்கிறாரு இல்லையா? இது எல்லாமே இந்த பாடல்களை கொடுத்ததுக்கு காரணம் சிவபெருமான் தான் காரணம். சிவபெருமானது திருவருளால் மூலனது உடலை பற்றி நின்ற பின் அவனது திருவருளாலே ஆகமத்தை பாடும் நிலையை அடைந்தேன். ஆகமங்கிறது இந்த இதில் தான் இருக்குது. அவங்க சொல்கிற ஆகமம் இதிலிருந்து தாங்க அது வந்தது. அப்போ அவனது திருவருளாலே ஆகமத்தை பாடும் நிலையை அடைந்தேன். அந்த நிலையில் அவன் அருளால் நிட்டையும் பெற்று சீவன் முத்தி நிலையில் பல்லாண்டுகள் இருக்கின்றேன் அப்படிங்கிறாரு. சீவமுத்தி நிலையிலே இருக்கிறாருங்க அவர். இன்னும் அவர் வந்து சாகலைங்க, ஜீவமுத்தி நிலையில் இருக்கிறார். இப்படி இந்த பாட்டில் வந்து சுவாமி நமக்கு சொல்கிறார், பல்லாண்டுகள் ஓர் உடம்பிலே இருந்தால் இப்போ இருக்க முடியுமா? அப்போ உடம்பு தளர்ச்சியுட்டு அழிந்தொழியக்கூடியது. மறைவிடமாகிய மூலாதாரத்துள் எழாது கிடக்கின்ற அரிய நெருப்பை சூரிய கலை சந்திரக்கலை என்னும் இரு காற்றும் அடங்கி நின்று மூட்டி வளர்க்கும்படி இருந்தால் உடம்பு நெடுங்காலம் தளர்வின்றி இருக்கும், உரோமமும் வெளியுறாது, கருத்து அழகுற்று விளங்கும். எப்படிரா திருமூலர் வந்து இத்தனை வருஷம் இருந்தாருன்னா, அவர் தியானத்தில் வந்து சூரியக்கலை சந்திரக்கலை இப்படியெல்லாம் வெறும் காற்றை சுவாசித்து ரொம்ப நாள் நெடுங்காலம் அவர் தவத்தில் இருந்தார். அதனால தான் அவர் 3000 ஆண்டுகள் இருந்து வருஷத்துக்கு ஒரு பாடல்களை நமக்கு கொடுத்து அப்படி திருமந்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். நான் வந்து சிவபெருமானது பெருமையை கூறுதல் எவ்வாறு? நான் எப்படிப்பா சிவபெருமானுடைய பெருமையை கூற முடியும்? அதே அவரேவே சொல்கிறார், அறிவுடையோருக்கு நகை விளைவிக்கும் என்பதாம். பாடுதல் இயல் வகையாலும் இசை வகையாலும் அவர் வந்து நமக்கு இந்த பாடலை சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா? இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழின் ஒன்றையும் நெறிபட அறிகிலேன் சாமி சொல்றாங்க திருமந்திரத்தில். அளவை நூல் முறையாலே ஆராயவும் வல்லே நல்லேன், பேர் அன்பினால் இறைவனை தேடி அலையும் நிலையும் இல்லேன் சொல்றார். அற்புதமான கருத்துக்கள். பாடவல்லார் நெறி பாட அறிகிலேன். எனக்கு இசையோட பாடலாம் தெரியாது, நான் ஏதோ சொன்னேன். தன்னை அறிகின்றவரது உள்ளத்தில் வீணையும் இனிய இசை போல மெல்ல எழுகின்றவனும் உலகத்தையும் படைத்த பிரம்மனும் தியானிக்கப்படுகின்றவனும் ஆகிய இறைவனது பெருமையை நிலை பெற்று மெய்நூல் வழியாக சிறிது உணர்தல் கூடும். மெய்நூல்னா நமக்கு இந்த திருமந்திர நூல் தான் மெய்நூல், தத்துவ ஞான நூல், முத்திக்கு ஒரு வித்தான நூல். மன்னிய வாய்மொழியாகிய சிவாகமங்கள் எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி இந்த அற்புதமான இந்த திருமந்திரத்தை நாம் வந்து எப்படி சொல்லணும் அதையும் சொல்கிறாரு அவர். எப்படிப்பா சொல்லணும் இந்த நூலை? சரி, இந்த திருமந்திரத்தை பாடுன்னு சிவபாலாயா சொல்கிறாங்களே, இதை எப்படி தான் பாடுறது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாருங்க. மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து
கருத்தறிந்து ஓதிடின் ஞான தலைவனை நன்னலும் ஆமே. காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடின் ஞான தலைவனை நன்னலும் ஆமே. தலைவனை நன்னலும் ஆமே. திருச்சிற்றம்பலம். எப்பா மூலன் என்றது தம்மை பிறர் போல கூறியவாறு. பெருமான் திருமூலதேவநாயனார் அவருடைய உடம்புக்குள்ள வந்தார். ஞான சம்பந்தரும் நம்பி ஆரூரரும் தன்னுடைய பதிகத்தில் இறுதியில் இவ்வாறு கூறுதல் நம்ம பார்க்கலாம். ஏன்னா மூலனுடைய உயிருக்குள்ள தான் இந்த திருமந்திரத்தை அருளினார். இதே மாதிரி அவங்கவுங்க பாடலில் ஞான சம்பந்தனாகிய நான் உரைத்த இந்த தமிழை பாட வல்லவர்களாவீர்கள், அடுத்த விண்ணுலகை ஆளுகின்ற பதவியை உங்களுக்கு கிடைக்கும்னு எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி 3000 தமிழ் என்றமையேனும் இவரும் அதே மாதிரி சொல்கிறார். மந்திரமாலை என்றமையானும் சேக்கிழார் நற்றிரு மந்திரமாலை எனவும் தமிழ் 3000 சாத்தி என கூறினார் இல்லையா? அப்போ இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, மூலன் பாடிய இந்த 3000 பாடலையும் இன்தமிழ் நூல் இது நந்தியம் பெருமானது அருளால உணர்த்த பெற்றது, எனக்கு உணர்த்திய பொருளை உடையதே இந்த திருமந்திரம். அதனால நாள்தோறும் இதனை பொருள் உணர்ந்து ஓதுவார் முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானை அடைவார்கள். திருமந்திரத்தை படித்தா சிவபெருமானுக்கு போய் நமக்கு அடைவது திண்ணம் அப்படின்னு இந்த பாட்டில் அவரே சொல்கிறாருங்க. எப்பா ஞானசம்பந்தனாகிய நான் பாடிய இந்த பாடல்களை நீங்கள் பாடினால் சொல்கிறாருல்ல, நமக்கு சொல்கிறாரா இல்லையா? ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லுவார். இயல் ஞானசம்பந்தன் பாடல் வல்லார் வியன் ஞானமெல்லாம் விளங்கும் புகழே. ஒரு பாட்டிலையுமே நமக்கு சொல்லுவார். ஞானசம்பந்தன் நலம் புகழ்ந்த 10 வல்லார் பான சம்பந்தத்தவரோடும் வாழ்வாரே. இப்படி நமக்கு ஒரு பாட்டிலையுமே நமக்கு சொல்லுவார் இல்லையா? பண்பொழி செந்தமிழ் மாலை பாடிய 10 இவை வல்லார் மண்பொழிய வாழ்ந்தவர் போய் வான்பொழிய புகுவாரே. ஞானசம்பந்தனாகிய பாடலை எப்படி பாடுறவங்களாம் இந்த மாதிரி வாழ்வீங்களோ அதே மாதிரி நீங்கள் சிவபெருமானை சென்று சேருவீங்க. இது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நான் பாடுறதுக்கு காரணமே அந்த நந்தி அருள் தான். மூலன் பாடிய 3000 தமிழ் பாடலையும் இன்தமிழ் பாடலையும் நந்தியம் பெருமானது அருளால் உணர்த்தியவாறு அந்த பொருளை உடையது இந்த பாடல். அதனால் பொருள் உணர்ந்து பாடலை நாம் முழுமுதற் பொருளான அந்த சிவபெருமானை உணர்ந்து இந்த பாடலுக்கெல்லாம் பொருள் தெரிந்து ஓதுணுமே. என்ன காலையிலே எழுந்து கருத்தறிந்துன்னா இந்த பாடல் பொருள் தெரிந்து நம்ம பாடணும் அப்படிங்கிறாரு. பாடணும்னா முதல்ல பாட ஆரம்பித்தாலே அதுக்கடுத்து பொருள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி பாட நமக்கு கடவுளாகிய சிவபெருமானை நாம் சென்று அடைவோம் என்பது 3000 ஆண்டுகள் வாழ்ந்து நமக்கு திருமந்திரம் என்ற நூலை கொடுத்த திருமூலதேவநாயனார் நமக்கு அருளுகிறார். அன்பர் பெருமக்களே, கருத்தறிந்து நாமும் இந்த 12 திருமுறை நூல்களை ஓதி வாழ்வில் நாளும் வளம் பல பெற்று இறைவனோடு இரண்டர கலக்கலாம். மனிதனும் தெய்வமாகலாம். எப்படி? தவத்தின் மூலமாக. இன்றைக்கி நம்ம அருளாளர்களை கும்பிட்றோமா இல்லையா? அந்த மாதிரி நம்ம நல்லதொரு வாழ்வை பெறுவோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஜெர்மனியிலிருந்து சிவபாலா. குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே, ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர்தீர்கவே. திருச்சிற்றம்பலம். மூலன் உரை செய்த இந்த திருமந்திர நூலை பாடி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்ந்து சிவபெருமானை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். அடியார்க்கு அடியேன் சிவபாலா. திருச்சிற்றம்பலம்.